இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல். கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். டைரக்டராக நான் என்ன சொல்கிறேனோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏன் இவ்வளோ எரர் இருக்குது, ஏன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸாகவே இருக்கிறீங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா, அங்கே மேக்கப் போடுவாங்க. அந்த அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணால் அந்த கேரக்டர் கொடுப்பாங்க, அந்த கேரக்டர் நடிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கேரக்டராகவே வாழணும்னு நினைக்கிறீங்க. ஷூட்டிங் இல்லாத போது நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸாகவே வாழணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா, லொக்கேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். ஓகேவா? நீங்கள் ஒரு வேறு ஒரு ஆத்மாவாக கூட இருங்க. ஆனால் இருந்தாலுமே ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு மாதிரி தான் இருந்துக்கணும். இதில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா, எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அதனால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், எப்படி ஒரு குடும்ப பொண்ணாக இருக்கணும், எப்படி ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு எப்படி லைஃப்பில் வந்து சர்வை பண்ணுவாங்க அப்படின்ற எந்த ஒரு நாலேஜும் இல்லாதனால அந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கலாம், ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிறப்போ எந்த எரருமே இருக்காது. அப்படி எரர் இல்லாதம்போது சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நீங்கள் நல்லா டாப்பில் இருப்பீங்க, நார்மல் லைஃப்லேயும் நீங்கள் நல்லா டாப்பில் இருப்பீங்க. ஓகே, அடுத்தது என்னென்னா, டெக்னாலஜிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிக்கணும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் எடுத்து சாப்பிட்ணும், அடுத்தவங்க எடுத்து ஊட்டி விடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஃபோன் பண்ணி பேசணும், இமெயில் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும், நேரில் வரணும். அதை விட்டுட்டு நீ இன்னொருத்தரை சார்ந்து இருக்குன்னு நினைக்கிறது வந்து தவறு. ஓகே, நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. See you.